ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விருந்துக்கு போறாங்க, சஹாபிகளோட போய்கிட்டு இருக்கிறாங்க. தெருவில் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன பிள்ளை, 4 வயசு 3 வயசு அந்த மாதிரி சின்ன 3-4 வயசு பிள்ளை குழந்தைகளோட விளையாடிக்கிட்டு இருக்குது. பேர பிள்ளைய பார்த்த உடனே பிரேக் ஆயிடுச்சு. அது இயல்பு. அது பேர பிள்ளைய பார்த்தா நம்மளாம் சில சமயங்களில் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். பிள்ளையினுடைய அழுக சத்தம் கேட்டால் வேலை நின்றும். பேர பிள்ளைகளுடைய அழுக சத்தம் கேட்டது அவ்வளோதான், வேலையெல்லாம் ஓடாது, சிந்தனைகள் அங்கே போயிடும். இங்கே விருந்துக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியில பிள்ளைகளை விளையாடுறது, அந்த குழந்தைகளுக்கு இடையிலே ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு விளையாடிட்டு இருக்கிற பார்த்த உடனே அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நின்றுட்டாங்க. பிள்ளைய கூப்பிடுறாங்க, இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அது தாத்தாண்டா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் பிரியம் தானே, எல்லாருக்கும் பாட்டனார்னா தாத்தாண்டா அப்பாண்டா பிரியம் தான். வரமாட்டேங்குது, அது விளையாட்டுக்கு சரி, வரமாட்டேன் அப்படிங்குது. வான்னு கூப்பிடுறாங்க, வரமாட்டேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அந்த பிள்ளைய பிடிக்கிறதுக்கு தெருவில் ஓடுறாங்க. யோசிங்க நீங்க, நம்முடைய கௌரவம் என்ன, பிள்ளைய பிடிக்கிறதுக்கு ரோட்ல ஓடுறதா அப்படின்னு நினைச்சாங்க. அவங்களை விட கௌரவமானவர்கள் உலகத்தில் யாராவது உண்டா, வர முடியுமா? பிள்ளைய பிடிக்கிறதுக்கு ஓடுறாங்க. சஹாபிகள்லாம் ஆச்சரியத்தோட பார்க்கறாங்க, என்ன இது, குழந்தைய பிடிக்கிறதுக்கு. அது என்ன செய்யுது, அது குழந்தை அங்க ஓடுது இங்க ஓடுது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நின்றுட்டாங்க. நின்றுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, இந்த கையை வச்சு இப்படிலாம் பொம்மை மாதிரி இப்படிலாம் விளையாட்டு காட்டுறாங்க. அதுக்கு சிரிப்புண்டா சிரிப்பு, ஓடி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி பிடிச்சிருச்சு, முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். இது அனைத்தும் இபாதத்து சகோதரர்களே. உங்களுடைய வீடுகளிலே குழந்தைகளோடு நீங்கள் விளையாடுங்கள், உங்கள் பிள்ளைகளோடு விளையாடுங்கள், உங்களுடைய பேர பிள்ளைகளோடு விளையாடுங்கள். அது இபாதத்து என்பதை கவனத்திலே கொள்ளுங்கள். அந்த விளையாட்டோடு சேர்ந்து மஹப்பத்து ரசூலை இணைத்து சொல்லுங்கள். இப்படி எல்லாம் விளையாடுவதற்கு யார் சொன்னா தெரியுமா, நம்ம ரசூலுல்லாஹ் சொல்லி தந்தாங்க. அதை சேர்த்து அதோடு கொடுத்துடணும். அந்த மஹப்பத்தை, அந்த இஷ்க் ரசூலை நீங்கள் இணைத்து கொடுங்கள். அப்போ புள்ள பண்பாடான பிள்ளையாக வளரும் சகோதரர்களே. அப்படி நீங்கள் செய்ய வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்வேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு நாள் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஜமாத் நடத்திட்டு இருக்கிறாங்க, ஜமாத்துங்க நடந்துட்டு இருக்கு. சுஜூதுக்கு போன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலிருந்து எழுந்திருக்கே இல்லை. ஒரு இமாம் சுஜூதுக்கு போயிட்டாரு, சுப்ஹான ரப்பில் ஆலா பிஹம்திஹின்னு ஓதுவார், 3 தடவை ஓதுவார், சில இடங்களில் 5 தடவை ஓதுவாங்க, 7 தடவை ஓதலாம், 9 தடவை ஓதலாம், 11 தடவை ஓதலாம் அதிகபட்சம் ஜமாத். இந்த 11 தடவைக்கு மேலாம் ஓதக்கூடாது. இமாமா நீட்டெல்லாம் கூடாது. இமாமா இருக்கிறவர் தொழுகை நீட்டக்கூடாது, ரொம்ப லாங்கா தனியா தொழுகிறவர் அப்படின்னு செஞ்சுட்டு போகலாம். இமாம் அதிகமான நேரத்தை எடுக்கக்கூடாது, தடை, அது மார்க்கத்தில் தடை. அவ்வளவு தெளிவாக மார்க்கம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தொழுகையை நீட்டி தொழும் போது அவங்களுக்கு கூட சொன்னாங்க, அஃபத்தானுன் யா முஆத், என்ன குழப்பம் உண்டு பண்றீங்களா, முஆதே குழப்பம் உண்டு பண்ணுகிறீங்களா அப்படின்னு என்ன செஞ்சாங்க கேட்கிறாங்க. அப்ப என்னன்னு கேட்டா, தொழுகை வந்து ரொம்ப நீளமா தொழ முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா தொழ வச்சு அழகா முடிச்சிருவாங்க. இப்ப இந்த சுஜூதுல ரொம்ப நேரம் இருக்கிறாங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. பின்னால இருக்கிறவர் 50 தஸ்பீஹில் 100 தஸ்பீஹில் 200 300 தஸ்பீஹும் ஓதியாச்சு. அப்பவும் சுஜூதுலேருந்து எழுந்திருக்க இல்லை. இப்போ என்ன வரும், என்ன யோசிப்பாங்க, என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோ யோசிக்க வரதானே செய்யும். இமாமுக்கு என்ன ஆச்சு, இமாம் ரொம்ப நேரம் இருக்கிறாரு. சுப்ஹான ரப்பில் ஆலா வ பிஹம்தி, சுப்ஹான ரப்பில் ஆலா வ பிஹம்தி, சுப்ஹான ரப்பில் ஆலா வ பிஹம்தி 4 செகண்ட் தான் வரும். இந்த 4 செகண்டை தாண்டி போகும்போது 5 6 சரி, கொஞ்சம் பேர் சில பேர் கொஞ்சம் சுஜூல கொஞ்சம் கூட எடுக்கிறாங்க. 10 செகண்டுக்கு மேலே இருந்தாலே யோசனை வந்துடும். நீங்கள் கொஞ்சம் உட்காந்து பாருங்க, நீங்கள் சுப்ஹான ரப்பில் 10 செகண்ட் நீங்கள் டைம் வச்சுட்டு நீங்கள் பாருங்களேன். 10 செகண்டுக்கு மேலே ஆனாலே அது அதிக நேரம் போன மாதிரி தெரியும். 20 செகண்ட் ஆனால் 30 செகண்ட், ஒரு நிமிஷம், 2 நிமிஷம், 3 நிமிஷம், 10 நிமிஷம் ஆனால் என்ன ஆகும்? தொழுகையை முடிச்சுட்டு சுன்ன தொழுகையை முடிச்சுட்டு போயிருக்கலாம் 10 நிமிஷத்தில். அப்போ முதல் சஃப்ல இருக்கக்கூடிய சஹாபி பார்த்தாங்க, என்ன ஆச்சோ தெரியலையேன்னு, வேற வழி இல்லாமல் ரொம்ப நேரம் ஆயிட்டங்கிறது தலையை லேசாக அப்படி தூக்குனாங்க. அவங்க நெருக்கமாக நிற்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருக்கமாக நிற்கிறாங்க. தலையை அப்படி தூக்கி பார்த்தா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் வந்து உட்காந்துக்கிறான். பேர புள்ள வந்து உட்காந்தாச்சு. இதுதான் நிலைமை. இப்போ இளமனா புள்ள கீழே விழுந்துரும், புள்ள கீழே விழுந்துரும் இல்லை. அப்போ அப்படியே வைத்திருக்கிறார்கள். இதை நீங்க என்ன கண்ணோட்டத்தோட பார்க்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஆக அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கும் போது இவங்க என்ன இந்த சாபி பார்த்தாங்க, ஓ இதுதான் கதையா அப்படின்னு என்ன செஞ்சாங்க,
மெதுவாக அப்படி கையை இப்படி அப்படி வச்சுக்கிட்டே கையை நீட்டுறாங்க அந்த பிள்ளைய பிடிச்சி இழுக்கிறதுக்கு. பேர பிள்ளைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கழுத்தில் இருக்கிறதுக்கு கையை அப்படியே மெதுவாக நீட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் இப்படி இருக்கிறாங்க, இந்த கை ஒன்று வர்றது அவங்களுக்கு தெரியுது. என்ன செஞ்சாங்க, அந்த கையை அப்படி ஒரு பிடிச்சி பின்னால தள்ளி விட்டுட்டாங்க. ஓ, இது எல்லாம் தொழுகையில தான் நடக்குது. அருமையான பெருமக்களே, நம்முடைய சந்ததிகளை, நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய, வார்த்தெடுக்க வேண்டிய விதத்தை அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் நமக்கு சரியாக சொல்லித்தர முடியாது. அப்ப அந்த அளவிற்கு பிள்ளைகள் மீது நீங்கள் பாசத்தை காட்டுங்கள். அந்த பாசம் என்பது சரியான பாதையில் இருக்கட்டும், தவறான பாதையில் இருக்கக்கூடாது என்பதை இதன் வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துறாங்க. புகாரில ஒரு ஹதீஸ் வருது, வழமையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிதானமா தொழுவாங்க, ரொம்ப ஸ்பீடாவும் தொழ வைக்க மாட்டாங்க, ரொம்ப லாங்காவும் தொழ வைக்க மாட்டாங்க, நிதானமா தொழ வச்சு முடிச்சிருவாங்க. ஒரு நாள் அப்படிதான் தொழ வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு இஷா தொழுகை கட 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 கடன்னு தொழ வச்சு முடிச்சிட்டாங்க. திடீர்னு ஸ்பீடை எடுத்துட்டாங்க, திடீர்னு ஸ்பீட் எடுத்து வேகமாக தொழுகையை சீக்கிரமா முடிக்கிறாங்க. தொழுகை முடிஞ்சு எல்லாம் சாபிகள் கேட்டாங்க, யாரும் சொல்ல இன்னைக்கு வளமைக்கு மாத்தமா ரொம்ப குயிக்கா கொஞ்சம் வேகமா தொழு வச்சுட்டீங்களே அப்படின்னு. அப்ப சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு புள்ள அழுகிற சத்தம் என் காதுல விளங்கிச்சு. அவன் உம்மா எனக்கு பின்னால தொழுதுகிட்டு இருப்பா. தாய் போய் அனுப்பணுமா இல்லையா, அந்த பிள்ளைக்கு போய் பால் பசியில இருக்கும், குழந்தை இல்லையா, பக்கத்து வீட்டிலிருந்து குழந்தையினுடைய அழுகுரல் கேட்கிறது, அதனுடைய தாய் பின்னால தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, அவங்களை சீக்கிரம் அனுப்பணுங்கிறதுக்காக தொழுகை முடிச்சுங்கிறாங்க. நம்ம வணக்கத்தையும் வாழ்க்கையும் பிரிச்சு பார்க்கிறோம். வாழ்க்கை என்பது வணக்கங்கிறது நீங்க கவனமா இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த முறையின் பிரகாரம் நாம் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை முழுவதும் வணக்கம் தான். வாழ்க்கை முழுவதுமே வணக்கம் தான்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும்.